யதார்த்தமான சினிமாக்களை பத்தி ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். அதில் ஏற்கனவே முதல்ல கடைசி விவசாயி பத்தி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ அடுத்து வீடுன்னு ஒரு படம் இருக்கு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பாலு மகேந்திரா சாரோட படம். அந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம்னா பாருங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை இவ்வளோ க்ளோஸ்ல போய் காட்டின ஒரு படம்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா, வேர்ல்டு சினிமா, எந்த சினிமா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அந்த ஒரு படம் தான் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. வீடு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 க்ளோஸ்டு ஹார்ட்டான படம். அந்த வீடு படத்தை பத்தி நான் ஏன் இவ்வளவு அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரும் அதுல நடிக்கல, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடைசியா அந்த பெரியவர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பெரியவர் கேரக்டருக்காக மட்டுமே இந்த படத்தை நீங்க 10 தடவை பார்க்கலாம். அந்த கேரக்டர் அந்த லைஃபை அவ்வளோ தத்ரூபமா நடிச்சு கடைசியில அந்த கேரக்டர் அந்த இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால சினிமா லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடு படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நிறைய கத்துக்கலாம். நிறைய டீட்டெயிலிங் இருக்கு. நிறைய ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒரு லைட்டிங் எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு அதுல கோடிக்கணக்கான விஷயம் இருக்கு. அதனால ஒரு சினிமா மேக்கரா இருந்தாலும் சரி, சாதாரண சினிமா லவ்வரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு யதார்த்த சினிமா அப்படின்னா அந்த வீடு படம் மட்டும்தான் நான் பர்சனலா சொல்றேன். அதனால கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு அந்த படத்துல எந்த சீன், எந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.